ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா சைஸு ப்ளவுஸ் பேட்டர்னும் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மடித்து தைக்கிறதுக்கு அளவு தேவையான அந்த அளவுக்கு இடம் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 28ங்க. அதனால் நான் இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. 13லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 13 இன்ச்சு வச்சு ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 13 வச்சுருக்கேன். இந்த ஹைட் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலுமே இவங்களுக்கு 4.5 இன்ச்சு தான் வைக்கிறோங்க. கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேங்க. கழுத்தோட அகலம் 2.25 வந்து நான் கொடுத்துருக்கேன். 2.25 கொடுங்க, சரியாக வரும். ஆம்ஹோல் ஹைட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இருந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரவுண்ட் வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 28, அது கூட 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 30 இன்ச்சு அதை 4ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7.5 இன்ச் வரும். 7.5 இன்ச்சு வந்து இவங்களோட ஜஸ்ட் ரவுண்டாக கொடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ரவுண்டை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். அதனால தான் நான் 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 28 ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 4 பக்கத்துக்கும் சேர்த்து 30 இன்ச்சை டிவைட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சு கொடுத்து ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தையல் வந்து 1.5 இன்ச்சு எப்பவும் போல் நம்ம விடுவோம் இல்லையா, அந்த அளவை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் நான் வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் தனித்தனியான அளவுகள், கட்டிங், ஸ்டிச்சிங்னு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆம்ஹோல் டெப்த்துக்கு நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5லேருந்து 1.25 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஹார்ம் வந்து வளைச்சி விட்டு இது போல் ஃப்ரெஞ்சு ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிட்டாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் டைரெக்டாக ட்ரா பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி. ஒரு சில சிஸ்டர் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்கேல் வச்சு எங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நான் அதை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆம்ஹோல்லாம் கரெக்டாக வரைஞ்சி கொடுத்துட்டோம். இடுப்பு சுற்றளவு நான் எப்போவுமே ஜஸ்ட் ரவுண்ட் என்ன அளவு கொடுக்குறனோ அதே அளவு தான் கீழேயும் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அது சரியாக வந்துடும். ஆம்ஹோல் டெப்த்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஹோலில் நம்ம அந்த வளைவோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சிலேருந்து 6.25 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ரா பண்ண அந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோம். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அளவு ரெடி அளவு. ரெடி அளவு ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வரும். அதை விட கொஞ்சம் சன்னமாக 1.25 வரைக்கும் போடுறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்ச எல்லா அளவையும் கரெக்டாக அப்படியே மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷனை கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷனுக்கு இப்போ நம்ம எல்லா அளவுகளையும் சரியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணோம்ல, அதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட் சைடில், பேக் சைடில்னு ஃபுல்லாக அளவுகளையும் நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கும் ஆம்ஹோல் டெப்த்து மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக ஃபுல் அளவுகளையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் நம்ம மார்க் பண்ணாமல் மேலே வரைக்கும் லைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல் அளவுகளையும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பேக் போர்ஷனை தனியாக எடுத்துக்கலாம்.
இவங்களோட நெக்கு வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அந்த 6 இன்ச்சை நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு பேக் சைடில் ஃப்ரண்ட்டோட அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் 1/4 இன்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹார்ம் ஹோல் டெப்த்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு அந்த வளைவு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்கில் எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சிலேருந்தே வளைவு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும். ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சு வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் 13 வைப்போம். இதுக்கு நான் 13 இன்ச்சு உயரம் வச்சு ஃப்ரண்ட்டு கிராஸ் முன் உயரம் மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணி அதில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 இன்ச்சு தூக்கி மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரத்துக்காக லைன் பண்ணிக்கிறேன். டாட் வந்து எந்த சென்ட்ரு பிடிக்கணும் அப்படின்னா கழுத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி அதை வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடத்தோட சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. டாட்டோட ஹைட்டு 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயும் 1 இன்ச்சு வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 1.25 இன்ச்சு வந்து கரெக்டாக நீங்கள் 2 சைட்லேயும் மார்க் பண்ணி செகண்ட் டாட் 3வது டாட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். 3வது டாட்டில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு கூட கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல் அளவுகளும் ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அளவில் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததா அப்படின்னு மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் டிப்ஸு, டெய்லரிங் வீடியோஸ், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ்னு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பேட்டர்ன்ஸ் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு அளவாக நான் இடம் விட்டுட்டு ஸ்லீவோட ஹைட்டை 5 இன்ச்சு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு லைன் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சுற்றளவு இவங்களுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட டெப்த்துக்கு. இப்போ அந்த 5.5 இன்ச்சு நம்ம லைன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்லீவோட சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா கூட போதும். 1.5 இன்ச்சு வைக்க சொல்லுவேன். இது சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால நீங்கள் 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே லைன் பண்ணிக்கோங்க. இப்போது அதிலிருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்லீவோட டெப்த் அதில் ஹார்ம் ஹோல் சைடில் லைனாக வளைவாக வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டையும் ஹார்ம் ஹோல் ரவுண்டு கிட்டே இருக்க அந்த அளவையும் ஜாயின் பண்ணிட்டேன். அதிலிருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துடலாம். 5 இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு கொடுங்க, கை சுற்றளவு கொடுங்க, சரியாக இருக்கும். ஸ்லீவோட ஹைட்டுமே நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அதை விட கம்மியாக வைக்கிறவங்களும் வச்சுக்கலாங்க. ஹார்ம் ஹோல் டெப்த்து நம்ம அதே மாதிரி தான் 6.5 இன்ச்சுலேருந்து 6.25 இன்ச்சு வரைக்கும் 6 இன்ச்சுலேருந்து 6.5க்குள்ளே கொடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு ஸ்லீவ்லேயும் கொடுங்க. மேட்சிங்காக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது எக்ஸஸாக வராமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம அதே மாதிரி டெப்த்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பட்டி பீஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு லைன் பண்ணிக்கிறேன். பட்டியோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன அளவு வச்சோமோ அதே அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டாட்லாம் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டியோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக்கில் 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு 3.5 இன்ச்சு வரைக்கும் அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் பேக்கில் அப்படியே லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த ப்ளவுஸோட ஃபுல் அளவுகளையும் பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.